கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அலைகடலோரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடலோரத்திலே அமைந்த மயிலையிலே, கலைவடிவாய் திகழும் நின் திரு கோவிலிலே, சிலை வடிவாக நின்று உலகேழும் வவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அம்மா அம்மா ஆடி 1ஆம் தேதிங்கிறது ஆடி மாதமே அம்பிகை மாதம். அம்பிகைக்கு தான் மிக்க சிறப்பை இந்த மாதத்தில் காட்டுவாங்க. அசாமில் பார்த்திங்கன்னா காமாக்கியா கோயிலுங்கிற இடம் இருக்குது. அது அம்பிகையை ஈஸ்வரன் தலைமையில் தூக்கி ருத்ர தாண்டவமாக ஆடும்போது அவளுடைய ஒவ்வொரு பாவகங்களும் தெரிச்சு விழுந்தது. அது 51 பீடங்களாக இருக்குது. அதில் இந்த காமாக்கியா கோயிலில் அம்மனுடைய யோனி பாகம் விழுந்தது. அங்கே பார்த்திங்கன்னா தாந்திரிகங்கள் மாந்திரிகங்கள்லாம் ரொம்ப படிப்பாங்க. இந்த சமயத்தில் தான் அன்னை பூ பெய்தினாலாம். அதனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அன்னை ரொம்ப டயர்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான மந்திரங்களை சொல்லி பழம் பால்னு வச்சு பூஜை பண்ணி திரை போட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அந்த சமயத்தில் பெண்கள்லாம் ரெஸ்ட்டாக தானே இருக்கணும். அதுபோல் திரை போட்டு அம்மையை ரெஸ்ட்டாக இருக்கணும்னு பாங்கு பண்ணுவாங்க. அப்படியே அந்த சமயம்தான் பாருங்கள், அன்னை பூ பெய்கிற மாதிரி உலகத்தில் மழைக்காலம் தொடங்கி நிலமெல்லாம் தழைக்க தொடங்குது. இயற்கையையும் ஆன்மீகமும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஆறுகளெல்லாம் பூப்புணல் பொங்கி ஓடும். ஆடி பெருக்குன்னு சொல்லி ஆடி மாதம் 18ஆம் தேதியை ஆடி பெருக்குன்னு கொண்டாடுவாங்க. சுமங்கலிகள்லாம் சுமங்கலி பூஜை பண்ணி கயிறு மாற்றி ஆற்றுல காவேரி கரையில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளவு கோலாகலமாக இருக்கும். அதே மாதிரி ஆடி மாதம்தான் அம்மன் பொன்னூஞ்சல் ஆடுவாள். மாரியம்மன் கோயில்களில் பார்த்திங்கன்னா கஞ்சி காய்ச்சி ஊற்றி எல்லாரும் சந்தோஷமாக அதை குடிப்பாங்க. இப்படி ஆடி மாதங்கிறது ஒரு அம்பிகை கொண்டாட்டமாக நம்ம தமிழ்நாடு முழுசும் கொண்டாடப்படுது. கேரளாவில் பார்த்திங்கன்னா இதை ஒரு ராமாயண மாதம்னு சொல்லி ராமாயணம் படிப்பாங்க. பொதுவாக இந்த ஆடி ஆணி மாதங்கள்லாம் சூனிய மாதம்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்களை தவிர்த்துடுவாங்க. இந்த நேரத்தில் நாம் அம்பிகையை கொண்டாடினா நமக்கு அம்பிகையோட அருள் உடனடியாக கிடைக்கும். பொதுவாக நம்ம குறைகளை நம்ம தாயிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். தாய் தந்தைகிட்ட சொல்லுவாள். அதுபோல் நாம் நம்ம அம்பிகைகிட்ட குறைகளை சொன்னால் அவள் சுவாமிகிட்ட சொல்லி நம்மளுக்கு நல்ல வரங்களை வாங்கி தருவாங்கத நம்ம ஆன்மீகம் சொல்லாமல் சொல்லுது. அதே மாதிரி பாருங்கள், ஆடி மாதம் அம்மன் ஊஞ்சல் ஆடுவாள்.
எல்லா கோயில்கள்லேயும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக இருக்கிற கோயில்களில் பாருங்கள் அம்பிகை ஊஞ்சல் ஆடுவாள். மாரியம்மன் கோயிலில் எப்போதுமே மாரியம்மனுக்கு எதுக்கால தொட்டிலே கட்டியிருக்கும். இந்த ஊஞ்சலாட்டத்தை போய் பார்த்தா நமக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கு நம்மளால் இயன்ற பூஜா பொருள்களை கொண்டு கொடுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் தான் பாருங்கள் சங்கரங்கோயிலில் தவசு நடக்கும். ஆடி தவசுன்னு சொல்லி கோமதி அம்மன் தவசு இருப்பாள். தவசு இருந்து இறைவனை இறைவனை அடைகிறது. அங்கே புற்றுருவில் இருக்கு அம்மன். அங்கே புற்று மண்ணு தான் பிரசாதமாக கொடுக்கப்படுது. மாவிளக்கு பார்க்குறதும் மிகச்சிறப்பாக நடைபெறுது. இப்போ நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அலைமோதும். ஏன்னா நமக்கு மன நிம்மதியை தர்றவ அம்பிகை. சந்திரனுக்கு அதிதேவதை அம்பிகை. அதனால இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆடி வெள்ளிக்கிழமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. நீங்கள் இந்த ஆடி மாதம் பூராவும் விளக்கேற்றி அம்மனுக்குரிய ஸ்தோத்திர பாடல்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதத்தில் தான் கஜேந்திர மோட்சம் நடத்துது. இப்படி நிறைய சிறப்புகளை உடையது ஆடி மாதம். ஆனால் இதை ஒரு சூனிய மாதம்னு சொல்லி நிறுத்தி சுபகாரியங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு காரணமும் சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் தான் ரொம்ப மழை பெய்யும். அதனாலேயும் கூட நம்ம முன்னோர்கள் சுபகாரியங்களை தவிர்த்திருக்கலாம். இதிலிருந்து என்ன தெரியுது, நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி போன்ற முக்கியமான நாள்களில் அம்மனை போய் தரிசித்து அவள் அருள் வாங்குங்க. அம்மன் துதிகளை நிறைய பாடுங்க. கல்யாணமாகாத கன்னி பெண்கள் தங்கள் வேண்டுதலை சொல்லி அம்மன்கிட்ட அருள் வாங்கலாம். மாரியம்மன், ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, இன்னும் இப்படி ஈஸ்வரியாக இருக்கிற அம்மன்களை போய் தேடி போய் வணங்குங்க. குங்குமம் வாங்கி கொடுங்க. சுயவர பிராப்தி வஸ்துன்னு சொல்லி அம்மனுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பூஜைக்கு கொடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி அம்மனுக்கு முன்னால் நீங்கள் 16 நெய் விளக்கு போட்டு வேண்டினீங்கன்னாலும் உங்கள் காரியம் நடக்கும். இப்படியே சிறப்புகள் நிறைய மிகுந்த ஆடி மாதம் ஆடி கிருத்தியில் பாருங்கள், முருகனுக்கு உகந்த நாளாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆடி தவசு சங்கரங்கோயிலில் நடக்கும்போது போய் பாருங்கள், எள்ளு போட இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் மொச்சு கிடக்கும். இந்த கோமதி அம்மனும் நம்ம வேண்டின வரத்தை தருவா. அதுவும் புள்ள பாக்கியம் தர்றதில் மிகச்சிறந்த அம்மன். இந்த அம்பிகைக்கு பின்னால், சன்னதிக்கு பின்னால் மரம் ஒன்று இருக்குது. அதில் கொண்டு நீங்கள் தொட்டில் கட்டி கும்பிட்டிங்கன்னா குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனையோ பேர் கிடைச்சி வளமான வாழ்க்கை வாழுதாங்க. அதனால் இப்படி பல சிறப்புகள் உள்ள இந்த ஆடி மாதத்தை நம்ம கொண்டாடுவோம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் நாற்று பாவுவாங்க, ஆவணியில் ஊனுவாங்க. இப்படியே பல சிறப்புகளுடைய இந்த கார்காலத்தை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி தான் ஆடி மாதத்தை அம்பிகை மதமாக சிறப்பாக கொண்டாடுதோம். உங்கள் கண்ணில் படுற அம்பிகை கோயில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு உங்கள் குறைகள் தீர்ந்து நலமாக இருங்க. இன்னொரு அம்பிகை துதியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. எல்லாருக்கும் இன்பங்கள் எழிலாகிற நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கபாலி காதல் மன புரியும்
உல்லாசையே உமா உன்னை நம்பினேனம்மா. கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லார்க்கும் இன்பங்கள் எளிதாயிரங்கி நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கபாலி காதல் மனம் பொரியும் உல்லாசியே உமா உன்னை நம்பினேனம்மா. கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. பாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் லோகேஸ்ரீ தாயே. லோகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா. லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா. கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி திரியம்பகிகளில் புங்கவி விளங்க சிவசங்கரி சகசிரதள புஷ்பமிசை வீட்டிருக்கும் நாரணி மனாதித நாயகி குணாதித நாதாந்த சக்தி என்றொன்னும் நாமமே உச்சரிக்க வசமோ. ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழ் அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே. பூரணி போர் ஆதனி சுமங்கலை சுதந்தரி திரியம்பகியழில் பொங்கவி விளங்க சிவ சங்கரி. உஜ்ஜயினி நித்ய கல்யாணி உஜ்ஜயினி நித்ய கல்யாணி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. உஜ்ஜயினி நித்ய கல்யாணி உஜய காரண சங்கர தேவி உமா மகேஸ்வரி ஸ்ரீ மாதாசா. உஜ்ஜயினி நித்ய கல்யாணி வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தன சத்யயுகத்தை அகத்திலிரு தீத்திரத்தை நமக்கு ருளி செய்யோ உத்தமி
திறத்தை நமக்கருளே செய்யோ உத்தமி உஜயினி நித்ய கல்யாணி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உஜயினி நித்ய கல்யாணி.